கை வலிச்சதுன்னா இப்போ 4 கை இவற்றெல்லாம் வலிச்சதுக்குள்ள 2 கையில் இருந்து மாற்றிக்கணும். வலிச்சதுக்கு இதனால பெருசாக இதில் தான் நம்ம முடியை வந்து பிடிக்கும். நாளைக்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வருவீங்க. அந்த தேங்காயில் தான் அந்த முடியை எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் இவங்க மோதிலெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். நாங்கள் இவங்க மோதிலெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இந்த சவுண்டு வரணும். அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இந்த சைடு உள்ள தான் நீளமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சைடு உள்ள போயிடுச்சுன்னா மூஞ்சிக்கிட்ட போயிடும். இதனாலும் கொஞ்சம் நீளமாக தோணும்னா இது தொட்டுக்காங்க பின்னாடிக்காங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கை எடுத்துட்டு கொஞ்சம் நீளமா இந்த வாயில் இருக்க நூல் வந்து நீளமாக ரொம்ப பக்கம் இது வச்சுக்கணும். இங்கே வச்சுக்கணும். வாயில் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வாயில் வச்சுக்கோ. இந்த இருக்கு. இந்த கை இந்த கை இந்த கை தான் அந்த கை அந்த கை தட்டணும். இது அப்படியே தட்டணும். இந்த கையில் ஆடும். அதுதான். அதாவது இருக்கும்போது இந்த கை வைப்பாங்க. 7 சுற்று இது அப்படியே ஒரு ரவுண்டு இன்னும் கொஞ்சம் சுற்றணும். இது பெருசாக வரணும். இது பெருசாக வரணும். இன்னும் கொஞ்சம் விடணும். அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கை இந்த நூல் அமுக்கணும். அதே சமயம் வாயிலிருந்து வெளியில் வரணும். சவுண்ட் வரணும். முதல் நாள் அப்படித்தான் இருக்கும். பிறகு நாளைக்கு ஈஸியாக வந்துடும். வீட்டில் போய் பண்ணி பாருங்க. உனக்கு தான் தெரியும். எனக்கு சட்டங்க இந்த இதை இப்படி இப்படி செய்யணும். இதான் விரிச்சு கொடுக்கணும். இந்த ஒரு வரையும் இதான் விரிச்சு கொடுக்கணும். அந்த நூல் அந்த கொஞ்சம் மடக்கி பெருவரல இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம். பெருவரல இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த கையை விரிக்கணும். இந்த கையை விரிக்கணும். இந்த பெருவரலாக இருக்கணும். நார்மலாக இன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். பிறகு வந்து